வேலூர் மாவட்டம் காட்டுக்குள்ளை கிராமத்தில் உள்ள நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது சர்ச்சையாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் அனைத்து தரப்பினரையும் சமாதானப்படுத்த அமைதி குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்டுக்குள்ளை கிராமத்தில் வசிக்கும் 150 குடும்பத்தினரிடம் வக்ஃபு வாரியம் சார்பில் கீழண்டை நவாப் மசூதி நிர்வாகம் வரி கேட்பதாக அப்பகுதியினர் குற்றஞ்சாட்டினர். 4 தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களிடம் திடீரென வரி கேட்டு மிரட்டுவதாகவும் அரசு தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். வீடுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார். இவ்வளவு காலம் அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். இது 3-4 தலைமுறையா நாங்க இருக்கிறோம் சார் இந்த இடத்துல. இப்ப திடீர்னு வீடும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, எனக்கு அது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒண்ணு வந்தது வீட்டுக்கு. எல்லாருமே பேரதிர்ச்சி ஆயிட்டோம் சார். அன்னில இருந்து நாங்க சாப்பிடல, தூங்கல. இதுக்கு என்ன வழின்னு எங்களுக்கும் சரியா தெரியல. இந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் 7 ஏக்கரா வருதுங்க. 150 வீடு குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த 150 குடும்பத்திற்கும் அவங்க அந்த மசூதியில இருந்து இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம், எல்லாருமே வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி வரி கட்டி இந்த 7 நாளைக்குள்ள அவங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த கீழண்டை நவாப் மசூதி நிர்வாகி சையத் சதாம், 1954ஆம் ஆண்டிலிருந்தே வக்ஃபு வாரிய நிலம் இப்பகுதியில் உள்ளதாகவும் அதற்கு வாடகை வசூலிக்கப்பட்டு வந்ததாகவும் கூறினார். இது தொடர்பாக மசூதி நிர்வாகத்தை அணுகி புதிய ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லீகல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க, நீங்கள் வாடகை கட்டுங்க மந்த்லி, நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னோம். நாங்கள் இதனால வரைக்கும் எவிக்ஷனுக்காக நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் பேசுனதும் கிடையாது, அதை பற்றி பேசுனதும் கிடையாது, நாங்கள் காலி பண்ணவும் சொல்ல யாருக்கும். இது குறித்து பேசிய வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குமரவேல்.